ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த டிஸ்னியோட D23 எக்ஸ்போ ஃபேன் ஈவெண்ட்டில் டிஸ்னி அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண போகிற அவங்களுடைய அப்கமிங் படங்களை பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாகவும் ஒரு சில அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றது அப்படி லைனாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஃபாசா த லைன் கிங். ஸோ இந்த படம் வந்து முஃபாசா கேரக்டரோட ப்ரீக்வல் ஸ்டோரி அந்த படத்தில் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து முஃபாசாவை பற்றின ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு D23 ஈவெண்ட்டில் இன்னொரு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து இப்போ நெக்ஸ்ட் இந்த D23 ஈவெண்ட்டில் வந்து ஸ்காருக்கான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முஃபாசாக்கான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண மாதிரி இப்போ ஸ்காருக்கான ஒரு ட்ரெய்லர் மாரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முஃபாசா அண்ட் ஸ்காருக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை சொல்ல போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபிகி. ஸோ அதையுமே இந்த ட்ரெய்லரில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரஃபிகி தான் முஃபாசா அண்ட் ஸ்கார். ஸோ இவங்க ரெண்டு பேர் பற்றின அந்த சின்ன வயசு ஸ்டோரியை வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்ல போகிறாரு. ஸோ ட்ரெய்லர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது வந்து December 20th தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக டிசம்பர் மந்த்னா கண்டிப்பாக கிறிஸ்மஸ் தான். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக முஃபாசா த லைன் கிங் கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்னோ ஒயிட் லைவ் ஆக்ஷன். இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒர்க்குமே கொஞ்சம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபில்மிங் முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது வந்து நெக்ஸ்ட் இயர் March 21 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸ்னோ ஒயிட் லைவ் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத விரும்பி பார்க்கலாம். யாரெல்லாம் என்னுடைய அனிமேஷன் பார்த்துருக்கீங்க? ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய அனிமேஷனை பார்க்காம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த படத்தை பார்க்குறதுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்பாய்லரும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ March 21 வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அனிமேஷனில் வந்து மொவானா 2 செகண்ட் ட்ரெய்லரையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ட்ரெய்லர் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெய்லரில் முக்கியமாக வந்து மொவானாவோட சிஸ்டர் கேரக்டருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்லையுமே வந்து ஒரு ஷார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர் ஃபுல்லாகவே அந்த ஒரு கேரக்டரை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னுமே படத்துக்குள்ளே இன்னும் புது புது கேரக்டர்ஸ் இருக்க போது இதோட ஸ்டோரி பிளாட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதோட ட்ரெய்லருமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொவானா 2 வந்து November 27th இந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ முஃபாசா த லைன் கிங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே November 27th வந்து மொவானா 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு மந்த் அனிமேஷன் மோனா பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து லைவ் ஆக்ஷனாக முஃபாசா த லைன் கிங் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத. அடுத்து வந்து ஜூட்டோபியா 2. ஸோ ஜூட்டோபியோட செகண்ட் பார்ட்டுக்கான இந்த அஃபிஷியல் டைட்டிலை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டிலே இந்த படத்தில் வில்லனாக வரப்போகிறது யார் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபி குவான் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்னேக் கேரக்டரில் வில்லனாக வரப்போகிறாரு. ஸோ இதையுமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூட்டோபியா 2 வந்து நெக்ஸ்ட் இயர் November 26 தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஜூட்டோபியா 2 எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து Frozen 3. ஸோ Frozen 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையுமே கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான கான்செப்ட் ஆர்ட்டையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் Frozen 4மே வந்து வரப்போதாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி Frozen 3க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பிக்சாரோட அனிமேஷன் அப்படின்னு பார்க்கும்போது Toy Story 5. Toy Story 5க்கான ஒரு கான்செப்ட் இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து கையில் டேப் வச்சு விளையாட்டு இருக்கிற மாதிரி அது அந்த பொம்மைங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதிலேருந்தே என்னோட ஸ்டோரி என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு படத்தோட ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கிட்ஸ்லேருந்து எல்லாருமே கையில் மொபைல் ஃபோன் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி என்னுடைய ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். Toy Story 5. ஸோ இந்த படம் 2026 வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து Incredibles 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ Incredibles ஃபேன்ஸ்லாம் யார் யார் இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ திரும்ப என்னுடைய தேர்ட் பார்ட்டுக்கான ஒர்க்குமே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாலிடே டைம்ஸில் ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த படங்கள்லாம் போயிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான படங்களை டிஸ்னி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Incredibles 3க்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லைலோ அண்ட் ஸ்டிச்க்கான லைவ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் 2025 சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஸோ அந்த படத்தில் ரெட் ஹல்க் வரப்போகிறாரு அப்படின்றத ட்ரெய்லர்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு D23 ஈவெண்ட்டில் வந்து ரெட் ஹல்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளிப்பும் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹாரிசன் ஃபோர்ட்ஸை தான் இல்லை ரெட் ஹல்காக வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இன்க்ரெடிபிள் ஹல்கை ரெட் ஹல்காக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கும்போது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது வந்து 2025 February மந்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இல்லை
கிரீன் ஹல்க்குமே வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் D23 ஈவெண்ட்டில் நடந்த எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் இந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா தாட்ஸை கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.